கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடியனுக்கு தந்த கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். சபையில் உள்ள ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்று நாம் இன்றைக்கு பார்க்க போறோம். வாசிங்க 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20வது வசனமும் 21ஆம் வசனமும் வாசிங்க. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும். அப்ப சபையில் உள்ள ஒவ்வொரு பாத்திரமும் எப்படி இருக்கணும் என்று இந்த 3 காரியங்கள் இருக்கணும். 1, பரிசுத்தமாக்கப்பட்டதும், எஜமானுக்கு உபயோகமானதும், எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். அப்ப சபையில் உள்ள ஒவ்வொரு பாத்திரமும் கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்க வேண்டும். அந்த கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறுவது அதுல உள்ள வசதியை பொறுத்து அல்ல. அது வெள்ளியா இருக்கிறது என்பதனாலேயோ பொன்னாய் இருக்கிறது என்பதனாலேயோ அதுக்கு ஒரு கனத்தையும், மரமாய் இருக்கிறது என்பதனாலேயோ மண்ணாய் இருக்கிறது என்பதனாலேயோ அது கனவீனம் என்பது அல்ல. கனமுள்ள பாத்திரம் என்பது அது எந்த அளவுக்கு பரிசுத்தமாக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு தான் அது கனமுள்ள பாத்திரமாய் மாறும். அப்ப கனமுள்ள பாத்திரமாய் மாறணுமானால் முதலாவது எப்படிப்பட்ட பாத்திரமாய் மாறணும்? பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் மாறணும். அப்ப அடுத்து எஜமானுக்கு உபயோகம் உள்ள பாத்திரமாய் மாறணும். எந்த பாத்திரத்தை நம்ம உபயோகப்படுத்துவோம்? எங்க வீட்டில் பாத்திரமே இருக்கான்னு தெரியல பாஸ்டர் அப்படின்னு ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. எந்த பாத்திரம் ஏதோ குத்து சட்டிங்காங்க, அந்த சட்டிங்காங்க, குத்து பானைங்காங்க, இந்த பானை என்ன பானைன்னு தெரியல. எந்த பாத்திரத்தை நம்ம உபயோகப்படுத்துவோம்? நீ தானே கேட்க, நீயே சொல்லு. எந்த பாத்திரம் கழுவி இருக்கிறதோ அந்த பாத்திரத்தை தான் எஜமான் உபயோகிப்பார். அப்ப கழுவப்படாத பாத்திரத்தை நம்மளே என்ன செய்ய மாட்டோம்? ஒரு சாம்பார் வச்சுட்டு ஒரு சட்டி இருக்கு, மறுநாள் சாம்பார் வைக்கணும், இப்படியே வைப்போம். மறுநாள் சாம்பாருக்கு அந்த பாத்திரத்தை என்ன செய்வோம்? கழுவிதான் வைப்போம். அப்ப ஏசி என்ன உபயோகப்படுத்தணும்? நான் அநேகருக்கு உபயோகமா இருக்கணும் என்றால் பரிசுத்தமாக்கப்படணும். பரிசுத்தமாக்கப்படாமல் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய் மாற நம்மளே ஒரு பாத்திரத்தை கழுவிதானே உபயோகப்படுத்துதோம். அப்ப எஜமான் எப்படி நம்மளை கழுவாம உபயோகப்படுத்துவார்? கழுவுனாதான் உபயோகப்படுத்துவார். அப்ப ஏசப்பா, அப்ப நான் உபயோகமான பாத்திரமா இருக்கணுமானா எப்படி இருக்கணும்? அதுக்கு முந்தி பரிசுத்தமாக்கப்பட்ட. அப்ப நான் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமா இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? தன்னை தானே சுத்திகரிக்கணும். இந்த சுத்திகரிப்புல 2 விதம் இருக்கு. சுத்திகரிக்க சொன்னா நமக்கு இஷ்டப்படியும் சுத்திகரிச்சிடும். நீங்க குளிக்க சொன்னா பாருங்க, சிலர் அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு குளிப்பாங்க. ஆனா ஒரு அழுக்கும் 2 கப்பு ஊத்தி. சுத்திகரிப்புல 2 விதம் இருக்கு. 1, நம்முடைய இஷ்டப்படி நாம் சுத்திகரிப்பது. 2, வசனத்தின்படி சுத்திகரிப்பது. நீங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. சுத்திகரிப்பதற்கு நமக்கு எதை தந்திருக்கிறார்னு பாருங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து. திருவசனத்தை கொண்டு. அப்ப வசனத்தை கொண்டுதான் நம்ம சுத்திகரிக்கப்படணும். அவனை பார்த்து நான் சுத்திகரிக்கப்படுதனே,
கண்டிப்பா இந்த ஜென்மத்துல நம்மளால சுத்திகரிக்கப்பட முடியாது. ஏன்னா நம்ம சுத்திகரிக்கப்படுவதற்கு தேவையான தண்ணீரை கொடுத்திருக்கார். என்ன தண்ணி? வசனமாகிய தண்ணி. இந்த வசனத்தால தான் நம்மளை சுத்திகரிக்கணுமே தவிர அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, நான் என்ன செய்யறது? வசனம் என்ன சொல்லுது? இயேசு ஏன் எனக்கு வசனம் தந்தார்? என்னை தன்னை தானே சுத்திகரித்து கொள்ள. இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனம் பேசும். அந்த வசனம் எந்த பாகத்துல பேசுதோ அந்த பாகத்தை சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கணும். சுத்திகரிக்கப்பட வேண்டியது நம்ம வேலை. அதை சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரத்தை பரிசுத்தமாக்கப்பட வேண்டியதான் அவர் வேலை. சுத்திகரிக்கப்பட வேண்டியது யார் வேலை? நம்ம வேலை. நான் சுத்திகரிச்சாதான் ஏசப்பா என்ன பரிசுத்தமாக்குவார். நான் சுத்திகரிக்காம ஏசப்பா என்ன செய்ய மாட்டார்? பரிசுத்தமாக்க மாட்டார். அப்ப சுத்திகரிப்பதற்கு ஏசப்பா நமக்கு என்ன தந்திருக்கிறார்? ஒரு தண்ணி தந்திருக்கிறார். அது அனுப்பப்பட்டவங்களிடத்துல தான் இருக்கும். எல்லாரிடத்திலும் அந்த தண்ணி கிடைக்காது. அதனாலதான் குருடனை சீலவாம் குளத்துக்கு போனார். சீலவாம் குளத்துல போய் கழுவு, எல்லா இடத்துக்கும் போகாத, எல்லா இடத்துலையும் போய் கழுவப்பட முடியாது. சீலவாம் குளத்துல போனாதான் கழுவப்பட முடியும். ஏன்னா சீலவாம் குளத்துல அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். தேவனால் அனுப்பப்பட்டவர்களிடத்துல போனாதான் சுத்திகரிக்க முடியும். ஏன்னா தேவனால் அனுப்பப்படாதவர்கள் அநேகர் உண்டு. அதனால் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் இடத்துக்கு போய் அந்த சபைக்கு போனாதான் தண்ணீரை வாங்கி என்ன செய்ய முடியும்? கழுவ முடியும். அந்த தண்ணீரை வாங்கி கழுவுன குருட இப்பொழுது நான் காண்கிறேன் என்று சொன்னான். அப்ப சுத்திகரிப்பு எங்க இருக்கு? வசனத்துல இருக்கு. அந்த வசனம் எங்க கிடைக்கும்? அனுப்பப்பட்டவங்கிட்ட தான் கிடைக்கும். எல்லார் இடத்துலையும் கிடைக்காது. தேவனால் அனுப்பப்பட்டவங்களுக்கும் தேவனால் அனுப்பப்படாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. அப்ப 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் தங்கள் சகோதரரை கூடி வர செய்து பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்த ராஜாவினுடைய கற்பனையின்படியே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். பாஸ்டர், என்ன நான் சுத்திகரிக்கணும்? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா என்று கேட்டால் அதற்கு கொடுக்கப்பட்ட வழிதான் தேவனுடைய வசனம். இந்த வசனங்களுக்கு ஒத்த வழிதான் நம்ம சுத்திகரிக்கப்படணும். ஏன்னா இந்த வசனம் தான் நம்மை தேவனுக்கு முன்பாக கொண்டு போகும். இந்த வசனம் தான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகுமே தவிர வேற யாரும் கொண்டு போக மாட்டாங்க. இப்ப நான் யோசுவாவை பார்த்தோம்னா நான் சுத்திகரிக்கப்பட முடியுமா? முடியாது. ஏன்? என்ன தோணும்? அவனை விட நான் எவ்வளவோ அப்படிதான் தோணுமே தவிர நான் சுத்திகரிக்கப்படணும்னு தோணாது. அப்ப நான் சுத்திகரிக்கப்பட என்ன செய்யணும்? வசனத்தை பார்க்கணும். வசனமாகிய கண்ணாடியை பார்த்து சுத்திகரிக்கணும். கண்ணாடி முன்னாடி போறது எதுக்கு? நம்ம நல்ல தலை சீவிடுவோம், பவுடரும் போட்டுருவோம், சட்டையும் மாட்டிடுவோம். ஆனா கடைசியில் எங்க போவோம்? வெளியே போறதுக்கு முன்னாடி எதை பார்ப்போம்? அப்போ பரலோகத்துக்கு போகணும்னா அதுக்கு முன்னாடி எதை பார்த்தா தான் போக முடியும்? வசனத்தை பார்த்தா தான் போக முடியும். இந்த வசனம் தான் நம்மளை சுத்தப்படுத்துவது. அன்னது இயேசு சொன்னா, உம்முடைய வசனமே சத்தியம், அந்த சத்தியத்தினாலே இவர்களை பரிசுத்தமாக்கும். வசனத்தால பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கும் தானாய் பரிசுத்தமானவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்களுடைய நடக்கையில சுபாவங்கள்ல வித்தியாசம் இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இவங்க தன்னைத்தானே சுத்திகரிக்காங்க, ஆனா வசனத்தால அது வித்தியாசம் இருக்கு. நீங்க 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். நல்ல கவனிங்க, இந்த சம்பவம் எல்லாத்துக்குமே தெரிந்திருக்கும். ஈசாய் தகப்பன் வீட்டுக்கு சாமுவேல் போறார். எதுக்கு போறார்? தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவதற்காக போறார். ஆனா இங்க 7 பேர் மொத்தம். ஈசாய் குடும்பத்தில் எத்தனை பிள்ளைகள்? திடீர்னு கேட்டா எங்க பாஸ்டர் போக கொஞ்சம் போன வாரம் சொல்லிட்டு இந்த வாரம் கேட்டிருந்தா நாங்க என்ன செய்வோம், கொஞ்சம் படிச்சுட்டு வந்து சொல்லுவோம். ஈசாய்க்கு எத்தனை பிள்ளைகள்? ஜெபம் பண்ணும்போது கூட வானத்தை பார்க்க மாட்டோம். கேள்வி கேட்டோன்னு எங்க பார்க்கறது? கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை இறங்கி வருவதாக. எங்க நான் பெரிய கேள்வியாங்க கேட்டேன். ஈசாய்க்கு எத்தனை பிள்ளைகள்? 8. யார் சொன்னா? டீச்சர் தான் சொல்றாங்க. வேற யாரு? நம்ம கையில அதே பைபிள் தானே இருக்கு. ஒரு அண்ணன் இப்படி முழிக்காங்க. எத்தனை? 7 இருக்குமா 8 இருக்குமா? இவன்ட்ட என்னன்னு சொல்ல, வாயை திறந்தா என்னன்னு கண்டுபிடிச்சிருவான். அதனால இப்படி முழிப்போம், கொஞ்ச நேரம் பார்ப்போம், அவனே சொல்லிடுவான். ஈசாய்க்கு மொத்தம் 8 பிள்ளைகள். இந்த 7 பிள்ளைகளும் பரிசுத்தம் பண்ணாங்க. ஆனா ஏன் ஆசீர்வாதம் இறங்கலை? எங்க பரலோக ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிக்கப்படணும்னா நமக்கு நாமே பரிசுத்தம் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இஷ்டப்படி பரிசுத்தம் பண்ணணும்னு வைங்களேன், சரியா பண்ணுவோம். எங்க சேவே ஒழுங்கா பண்ண மாட்டோம். நம்ம சேவ் பண்ண எங்க போறோம்? ஏன் கடைக்கு போறோம்? நீங்க அவன் பண்ற சேவுக்கும் நம்ம பண்ற சேவுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. அவன் பண்ண பிறகு இப்படி தடவி பாருங்க, ஒன்றும் இருக்காது. நம்ம பண்ண பிறகு தடவி பாருங்க, முக்கால்வாசி இங்கே தான் இருக்கும். அப்போ இவ்வளோ நேரம் பண்ணது எங்கே போச்சு? அந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். என்னதான் சொல்றேன், என் அனுபவத்தை தான் சொல்லிட்டு இருக்கு. அப்ப நம்மளே சுத்திகரிக்கிறதற்கும் வசனத்தால நம்ம சுத்திகரிக்கிறதுக்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. இந்த 7 பேர் பரிசுத்தம் பண்ணி வந்தாங்க. ஏன் இவங்க மேல அந்த தைலம் இறங்கலை? ரெடியா இருக்கு, ஒண்ணு இல்லை, சத்தம் கேட்கணும், சரிக்கணும், இவ 2 வேலை தான். ஆனா இவங்க பரிசுத்தம் பண்ணி தானே வந்தாங்க, ஏன் இறங்கலை? ஆள் பார்க்கறதுக்கு வந்தா டிப்டாப்பா அப்படி செண்டு வாட அப்படி சாமுவேல் மேல அடிக்கி. சாமுவேல் அந்த பரவசத்துல இவன் தான் இருப்பான் போல செண்டு மண்ணன்னு அடிக்கி நல்ல சுத்தமா குளிச்சுட்டு வந்திருக்கான், இவன் மேல ஊத்துவோம்னு எந்திக்காரு. கர்த்தர் உட்காருன்ட்டார். கர்த்தர் உட்காருன்ட்டார். பரலோக ஆசீர்வாதம் எல்லார் மேலேயும் இறங்காது. அதுக்குன்னு ஒரு பாத்திரம் வேணும். நீங்க என்ன தேவனிடத்திலிருந்து எதிர்பாருங்க, அது நல்லது. ஆனால் அதுக்குன்னு ஒரு பாத்திரம் இருந்தாதான் அதற்குரிய ஆசீர்வாதம் வந்து இறங்கும். எல்லார் மேலேயும் ஆசீர்வாதம் தங்குன்னு சொன்னாரா? யார் மேல வந்து ஆசீர்வாதம் தங்குனாரு? நீதிமானுடைய. ஏன் எல்லார் மேலேயும் தங்குங்க சொல்லல? அந்த ஆசீர்வாதம் வேணும்னா எப்படி வாழணும்? நீதிமானா வாழணும். அப்ப பரலோக ஆசீர்வாதம் எல்லார் மேலேயும் என்ன செய்யாது? வசனத்தால சுத்திகரிக்கப்படுகிறவர்கள் மேலதான் பரலோக ஆசீர்வாதம் என்ன செய்யும்? வந்து இறங்கும். ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்பெஷல் அபிஷேகம் வேணும், நான் என்ன செய்யணும்? நல்ல பரிசுத்தமாகும். அதான் ஃபர்ஸ்ட் முடியாது. எங்க நம்ம எந்த அளவுக்கு தரமான பைக்கை எதிர்பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு விலை என்ன இருக்கும்? கூட இருக்கும். அந்த அளவுக்கு விலை கொடுத்தாதான் அதை வாங்க முடியும். நம்ம 50,000 வச்சுட்டு அந்த 1.5 லட்சம் பல்சர் பைக்கை வாங்கணும் கத்தாவி, அது எனக்கு தாரும் கத்தாவி அப்படின்னா கடையில் போய் கேட்டால் தருவான்? எங்க நீங்க எந்த அளவுக்கு ஆசீர்வாத பல்சர் பைக்கை எதிர்பார்க்கீங்களோ அந்த அமௌண்ட் எங்க இருக்கணும்? கையில் இருக்கணும்.
அப்போ என்னெல்லாமா வந்துட்டு இஎம்ஐ வந்துட்டு லோனு வந்துட்டு அது இதுன்னு வந்துட்டு, அதனால எல்லாம் ஈஸியாக வாங்கியதாங்க. கடைசியில் அடைக்க தான் படாத பாடு சொரிஞ்சு போயிடுது. அடைக்க தான் படாத பாடு படுதாங்க. வாங்குறது ஈஸியாக இருந்தது, அடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. வாங்கினா தான் அவன் தந்துடுவானே, அவன் தான் ரெடியா, அதுக்கு தானே அவன் உட்கார்ந்துருக்கான். அடைக்கிறது தான் கஷ்டம், வாங்குறது. அப்ப 7 குமாரரும் பரிசுத்தம் பண்ணி தானே வந்தாங்க. ஏன் அவங்க மேல இது இறங்கல? ஏன் பாஷா எல்லாரும் மேலேயும் இறங்குது, ஏன் என் மேல இறங்கல? எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்கு, ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை? அதுக்கு எதை பார்க்கணும்? வசனத்தை தான் பார்க்கணும். உங்களை நீங்க சரி பண்றதை விட வசனத்தின்படி உங்களை சரி பண்றது தான் நல்லது. நம்மளே சரி பண்ணணும்னு வைங்களேன், ஆதாம் ஏவாள் மாதிரி தான், வெளியே தான் போகணும். நித்திய ஜீவனெல்லாம் கிடைக்காது. நம்மளே கிடைக்கும். நீங்க பரிசுத்தம் ஆகிறவங்களுக்கு கர்த்தர் ஒரு பரிசு வச்சிருக்காரு. என்ன கொடுப்பாரு? கேட்கலாம். பரிசுத்தம் ஆகிறவங்களுக்கு கர்த்தர் வேதத்துல ஒரு பரிசு வச்சிருக்காரு. நீங்க ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. நல்ல கவனிங்க. அப்ப யாரால பரிசுத்தமாக முடியும்? பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாலதான் என்ன ஆக முடியும்? பரிசுத்தமாக முடியும். அப்படி பரிசுத்தம் ஆகிறவர்களுக்கு தேவன் வைத்த பரிசு என்ன? நித்திய ஜீவன். நீங்க நல்ல பரிசுத்தம் ஆயிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு பரிசு தரார். என்னன்னா நித்திய ஜீவன். இதுதான் பரிசுத்தமானவங்களுக்கு கொடுக்கிற பரிசு. ஆனா ஆதாம் ஏவாள் இந்த பரிசை இழந்துட்டாங்க. இந்த பரிசை நம்ம பெற்றுக்கொள்ளதா இயேசுவா இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக ரத்தம் சிந்தி ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைக்கும்படிக்கு இந்த உலகத்துல இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அப்ப இயேசு ஏன் நம்ம மேல அன்பு கூர்ந்தார்? நம்ம கெட்டு போகாம அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அப்ப அந்த நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாகி பரிசுத்தம் ஆகினாதான் அந்த நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நித்திய ஜீவனை வச்சிருந்த நம்ம எல்லாத்துக்கும் வச்சிருக்க, நம்ம பெற்றுக்கொள்வோமா தான் இருக்கு. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நித்திய ஜீவனை வச்சிருந்தாரு. ஆனா அவங்க என்ன செய்யல. அதனாலதான் பவுல் எழுதும் போது எழுதினார், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். விருதாவா ஓடி என்ன செய்ய? ஓடும் போது அதை பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்க. அதை பெற்றுக்கொள்ள என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சு ஓடுங்க. அதை என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். ஓட்ட காலத்துல ஓடும் போது சில இது வச்சிருப்பாங்க, நம்ம தான் அதை தாண்டி போகணும். இது சில வச்சிருப்பாங்க, அதை தாண்டி தாண்டி ஓடுவாங்க. இல்லை ஏன் அவன் ஓட்டதான் தாண்டினான்? அவனுக்கு என்ன வேணும்? பரிசு. அதனால அதை தாண்டி தாண்டி தான் ஓடணும். சில கஷ்டங்களை தாண்டணும், சில நஷ்டங்களை தாண்டணும். எல்லாம் தாண்டி தான் அங்கே போய் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை பாஷா என்னை கத்த சுகமா வைக்கணும். நம்ம எங்கே தான் போகணும்? இங்கே தான். அங்கே போனால் தான் என்ன கிடைக்கும்? சுகமா இருக்கும். இந்த உலகத்துல இருக்கிற வர கண்ணீர் உண்டு, கஷ்டம் உண்டு, கவலை உண்டு, துக்கம் உண்டு, துன்பம் உண்டு, துயரம் உண்டு, எல்லாமே உண்டு. இதெல்லாம் தாண்டி போய் தான் அதை பெற்றுக்கொள்ளும்.
ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவன் எப்படி தாண்டுதான்? அவன் லக்கு எது? அந்த பரிசை. அப்ப பரிசுத்தம் ஆனா எனக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். அப்ப ஏன் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் அதை வச்சு அவங்களால ஏன் பெற்றுக்கொள்ள முடியல? அவங்க என்ன ஆகல? சுத்திகரிக்க. அன்னைக்கு அவங்க சுத்திகரிச்சிருந்தா நம்ம இவ்வளவு கஷ்டம் என்ன செய்ய வேண்டியதில்லை, பட வேண்டியதே. அவங்க அன்னைக்கு சுத்திகரிக்காததுனாலதான் நம்ம இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம். அன்னைக்கே அவங்க அந்த ப்ராசஸை செஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்மள எங்க இருந்திருக்கலாம்? ஏதேன் தோட்டத்தில் இருந்திருக்கலாம். எங்க இருக்கலாம்? ஏதேன் தோட்டத்தில். ஒரு கண்ணீர் இல்லை, கஷ்டம் இல்லை, துக்கம் இல்லை, துன்பம் இல்லை, வேதனை இல்லை, பரலோகம் போல இருக்கும். ஆனா அவங்க அதை என்ன செய்யல? என்ன செய்ய? சுத்திகரி. நித்திய ஜீவன் வேணும். ஆனால் என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். பரிசுத்தமா பரிசுத்தமாகிறவன், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம். நித்திய ஜீவன் லேசா கிடைக்காது. நீங்க ஒரு கிரிக்கெட் போட்டியை பாருங்க, ஒரு பரிசு தான். அதுக்கு அவன் எத்தனை நாட்டுக்காரனை ஜெயிச்சு அந்த பரிசை வாங்கலாம். நம்மளால ஒரு பாவத்தை ஜெயிக்க முடியாது. ஆனா அவன் இங்கிலாந்த ஜெயிக்காங்க, ஆஸ்திரேலியாவை ஜெயிக்காங்க, மேற்கு கிழக்கு இந்தியா அதை எதை ஜெயிக்காங்க. இதெல்லாம் ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சுதான் ஃபைனல்லி ஜெயிச்சுதான் எதை வாங்குதான். அப்ப நமக்கு எவ்வளவு பாராட்டம் இருக்கும்? இவன் இத்தனை நாட்டு கூட ஜெயிச்சு, இத்தனை மேட்ச்ல எல்லாம் ஜெயிச்சு, அங்க போய் அதையும் ஜெயிச்சுதான் எதை வாங்குதான்? கப்ப வாங்குதான். ஒரு கப்புக்கே இவ்வளவு பிரயாசப்படணுமே, அந்த நித்திய ஜீவனை வாங்க எவ்வளவு பிரயாசப்படணும்? அதனால பவுல் சொன்னா, நீங்க நிச்சயம் இல்லாதவனாக ஓடாதீங்க, ஒரு நிச்சயத்தோடு என்ன செய்யுங்க? ஓடுங்க. எல்லாருமே அந்த கப்புக்காக தான் விளையாடுவாங்க, அதுக்காக போராடுவாங்க. ஒரு மேட்ச் தோத்து அடுத்த மேட்ச்ல ஜெயிப்பாங்க. ஆனா நம்ம அவ்வளவுதான், ஒண்ணு தோத்துட்டோமா ரைட், எல்லாமே சூவே, எனக்கு எல்லாமே சூவே. அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச் இருக்கு. அவங்க அப்படி உட்கார்ந்து அந்த கப்பை வாங்க முடியுமா? முடியாதுங்க. அந்த 16 பேரும் முயற்சி செய்வாங்க, ஒரு கப்பு வாங்க, ஒரு கப்பு வாங்க. அத்தனை வேலை ஜெயிச்சுதான் அங்க போக முடியும். நமக்கு ஒன்ன தாண்டி முடியல. அப்ப எப்படி தருவார்? இந்த உலகத்தானே இத்தனை பேச்ச நீ ஜெயிச்சு வந்ததப்ப அந்த கப்பு உனக்கு கிடைக்குங்க. அப்ப நம்முடைய கத்தாதி கத்த ராஜாதி ராஜா அவர் கையில போய் வாங்கணுமே, எவ்வளவு தூரம் மாறணும், எவ்வளவு பரிசுத்தமாகணும், அவ்வளவு தூரம் ஆனாதான் கிடைக்கும். அப்ப பரிசுத்தம் ஆகுதலுக்கு ஒரு முடிவு உண்டு. அது என்னது? நித்திய ஜீவன். இததான் அவங்க இழந்து போனாங்க. உடனே ஏசப்பா சுடரொலி பட்டியத்தை வச்சுட்டார். இனி அந்த நித்திய ஜீவன் யாருக்கு இல்லை. உடனே ஏசப்பா நமக்காக இறங்கி வந்து அந்த பட்டயத்தை தாமரை ஏற்றுக்கொண்டு அந்த வாசலை திறந்துட்டார். இனி அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது யாரு? ஏசப்பா ரத்தம் செஞ்சுட்டார், என்னை மீட்டுட்டான்னு அசால்ட்டா இருந்துட்டோம், அது கிடைக்காது. அது கிடைக்காது. ஏசப்பா தானே ஏதேன் தோட்டத்துல வச்சாங்க, ஏசப்பா தானே அவங்களை ஆசீர்வதிச்சாங்க. அப்ப அந்த ஏசப்பாவால இதை கொடுத்திருக்க முடியுமே. ஆனா ஏசப்பா எதிர்பார்க்கிறது அவங்ககிட்ட நம்ம இஷ்டப்படி நம்ம சுத்திகரிச்சா நித்திய ஜீவனை இழந்து போவோம். வசனத்தின்படி நம்மளை சுத்திகரிக்கும். அப்பதான் எதை இழக்க மாட்டோம்? நித்திய ஜீவனை. அப்ப 2 சாமுவேல் 29ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. கொஞ்சம்
அப்ப கிதரோன் ஆற்றில இருக்க வேண்டிய அசுத்தம் எல்லாம் எங்க இருந்திருக்கு? கர்த்தருடைய ஆலயத்தில். நீங்களே அந்த அப்ப அவிசுவாசிட்ட இருக்கிற அத்தனை அசுத்தமும் நம்ம கிட்ட இருந்தா அந்த அவங்களுக்கும் நமக்கும் யாதொரு வித்தியாசமும் ஐயா, கிதரோன் ஆற்றுக்கும் கர்த்தருடைய ஆலயத்துக்கும் வித்தியாசம் இருக்கணும். கிதரோன் ஆற்றுல இருக்க வேண்டிய அத்தனை அசுத்தமும் எங்க இருக்கு? கர்த்தருடைய ஆலயத்துல உட்புறத்துல. வெளிப்புறம் நல்லா தான் இருக்கும், ஆனா உள்புறம் பிரேதத்தின் வாசனை வீசிட்டு ஆனால் அங்கீகரிக்கப்படாது. அதனால கர்த்தருடைய ஆலயத்துல உட்புறத்துக்கு போனாங்க. உட்புறத்துல போய் அசுத்தங்களை எல்லாம் எடுத்து கிதரோன் ஆற்றுக்கு கொண்டு போய் போட்டாங்க. ஏன்னா அந்த அசுத்தம் எங்க இருக்க வேண்டியது? அங்க இருக்க வேண்டிய அசுத்தம் எங்க இருக்கு? அவிசுவாசிட்டு இருக்கிற அத்தனையும் இவன்ட்ட இருக்கு. அப்ப இவன் என்ன செய்யப்படல? சுத்திகரிக்கப்படலையே. அவிசுவாசிட்டு இருக்கிற அத்தனை கட்டத்தனமும் நம்மகிட்டயும் இருந்தா அவனுக்கும் நமக்கும், அவிசுவாசிட்டு இருக்கிற அத்தனை ஏமாற்றம் நம்ம கிட்ட இருந்தா அவனுக்கும் நமக்கும் கிதரோன் ஆற்றுல இருக்க வேண்டிய அசுத்தம் எல்லாம் உள்ள வந்து கிடக்கும். இதை எடுத்து அதான் நான் மற்றவங்க அசுத்தங்களை எடுக்கும் போது நீங்க சுத்தமாய் போய் தான் எடுக்கணும், இல்லைன்னா தொடாதி. உசியா ராஜா உசியா எதை தொட போனார்? பெரிய அந்த இது மாதிரி நான் போகிறேன் கத்தாவை, நீங்க ஜீவனை கொடுக்க போல பெரிய பிடிக்க ஏசபாக்கா புண்ணியத்துக்கு இறங்கந்தாவது அவனுக்கு என்ன கிடைக்கும்? பெட்டி சரிதுன்னு என் மத்த கூட மத்தவன் பக்கத்துல தானே இருக்கான், அவனுக்கு என்ன வேணும்? ஆனா இவர் என்ன செய்தார்? உசியா போய் அப்படி பெட்டியை பிடிக்க பார்த்த கத்த ஏன் அடிச்சாரு? நீங்க நல்லது தானே பண்ண, நல்லது தானே, நீங்க கத்தருடைய பெட்டி விழும்போது பிடிச்சது நல்லது தானே, ஏன் அடிச்சாரு? ஏசப்பா என்ன செஞ்சாலும் அதுல ஒரு நன்மை. அன்னைக்கு அவனை அடிக்கலன்னு வைங்களேன், இன்னைக்கு நம்ம இவ்வளவு தூரம் ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டோம். ஏன் அன்னைக்கு அவனை அடிச்சான்னா அவன்கிட்ட என்ன இல்லை, அதை தொட வேண்டியது அவன் இல்லை, அதுக்குரிய ஆள் எல்லாரும் தொட முடியாது. எல்லாரும் இதெல்லாம் எல்லாரும் தொடக்கூடாது, அதுக்குரிய ஆட்கள் தான் தொடரும். வேதத்தை ஆழமா படிச்சா இப்ப உசியா ராஜா தொட்டார், செத்தார், குஷ்டம் வந்துட்டு. இதுல கர்த்தருக்கு விரோதமா கையை நீட்டவே குஷ்டம் அந்த போக யாருக்கு விரோதமாகவும் என்ன செய்யக்கூடாது? கையை நீட்டவே கூடாது. அது அவங்களுக்கும் தேவனுக்கும் உரிய கனெக்ஷன், அதில் நம்ம தலையிடவே கூடாது. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு தெரியும், எல்லாம் தலையிடுங்கண்ணா, அது அவங்களுக்கும் நீங்க எந்த அசுத்தத்துல இருக்கீங்கன்னு தெரியும். ஏன் நான் தலையிடல? அது நம்ம வேலை இல்லை. ஏன்னா கிதரோன் நாட்டுல இருக்க வேண்டிய அசுத்தம்லாம் எங்க இருக்கு? இங்க உள்ள இருக்கு. தொடும்போது கவனம் இருக்கு, மற்றவர்களை குறை சொல்லும் போது நமக்கு கவனம் இருக்கு. அந்த குறை நம்ம கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். இல்லை அந்த குறை எங்கிட்ட இல்லை, நான் அதுல பரிசுத்தமா இருக்கேன்னா தான் சொல்லணும். இதெல்லாம் நான் வசனத்தின்படி, உங்களுக்கு எப்படி அது எனக்கு தெரியாது. இதெல்லாம் எனக்கு கற்றுத்தந்தது. நம்ம எவ்வளவோ குறைச்சு, ஏன்னா அது நம்மகிட்ட இருந்தா சொல்ல நம்ம பரிசுத்தம் மாறுறது நமக்கு நல்லது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம். நீங்க பரிசுத்தமாகறாங்க வல்லமை போடும், இல்லைன்னா ஒரு வல்லமே கிடைக்காது.
சுத்திகரிக்கப்பட்ட அந்த கச்சாடியில தான் நல்ல திராட்சை ரசம் வெளியே வரும். சும்மா எல்லாத்திலும் வராது. நீங்க இந்த யோகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. முடிச்சிருவோம். தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. எல்லாரும் கால் கழுவிட்டு போக நல்லா சுத்தி கழுவி அதுல தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்க. 6 கச்சாடி நல்லா சுத்திகரிக்கப்பட்டு இருக்கு. ஆனா உள்ள என்ன எத்தனை கச்சாடி இருக்கோ தெரியல. ஆனா அந்த கச்சாடியில இருந்த திராட்சை ரசம் எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஏன் காலியாச்சோ தெரியல. அதுல ஏதாவது குறைவு வந்திருக்கலாம், அதுல ஏதாவது ஆவிக்குரிய ஜீவியம் பழுதா இருக்கலாம், அது தெரியாது. ஆனா அதுல திராட்சை ரசம் இல்லை. இப்ப திராட்சை ரசம் கொடுக்கணும். இப்ப எந்த பாத்திரம் கொடுக்க முடியும்? அதனாலதான் யாசாப்பு சொல்லுவார், நான் விருதாவாகவா என்னை சுத்திகரிக்காம, நான் குற்றம் இல்லாமலே கைகளை கழுவுதனே, ஆனா அவன்லாம் நல்லா இருக்கானே. ஆசாப் யாரை பார்த்தாரு? அவன் வீடை கட்டுதான், அவன் காது வாங்குதான், அவன் பங்களா வாங்கலாம், அவன் அதை வாங்குதான், அவன் இதை வாங்குதான். ஆனா அவன் பரிசுத்தமாகலையே. ஐயா அவன் என்னமோ வேங்கட்டும், எவ்வளவு உயரத்துக்கு போட்டோம், ஆனா அவன் என்ன ஆகல? பரிசுத்தமாகல. அவன் விழுந்துருவான். ஆனா பரிசுத்தமான ஆசாப்பு மகிமையில நிற்பான். அததான் ஆசாப்புக்கு பரிசுத்த ஸ்தலத்துல அவனுக்கு கொண்டு போய் அவனுக்கு சொல்லி கொடுக்க. ஆசாப்புக்கு எப்ப நீ இப்படி நினைக்கிய, நீ பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொஞ்சம் வா, அங்க போய் அவனுக்கு சொல்லி கொடுக்க. அப்பதான் ஆசாப்பு ஜெபம்னா, கர்த்தாவே உன்னுடைய ஆலோசனையின்படியே நீ நடத்தி முடிவிலே மகிமையிலே என்ன செய்ய ஏற்றுக்கொள்ளுங்க. இதெல்லாம் இருந்தாதான் பரலோகம் போகணும்னு அல்ல அப்படிங்கிறது அவனுக்கு அப்பந்தான் தெரிஞ்சது. நல்ல வீடு வச்சவங்க, கார் வச்சவங்க, பங்களா வச்சவங்க தான் பரலோகம் போவாங்கன்னு இல்லை. அவங்ககிட்ட பரிசுத்தம் இருந்தாதான் அவங்க எங்க போக முடியும். அததான் ஆசாப்புக்கு கதை சொல்லி கொடுக்கும். இப்ப இந்த கச்சாடி சுத்திகரிக்கப்பட்டு இருக்கு. சுத்திகரிக்கப்பட்ட கச்சாடியா அந்த கச்சாடியிலேயே கத்தரால கொண்டு வர முடியாதா? அந்த கச்சாடியாலேயே ஏசப்பாவுக்கு தண்ணியை ஊற்றி தாட்சாசம் உடைக்க முடியுமா? ஏன் இந்த கச்சாடியை கத்தர் எடுக்காது? ஏன் இது எப்படி இருக்கு? சுத்திகரிக்கப்படதான் நம்மகிட்ட இருந்து நல்ல ரசங்கள் வந்துகிட்டே இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு பரிசுத்தம் ஆகுதமோ அந்த அளவுக்கு இதுல இருந்து நல்ல தண்ணி வரும். கிணறு நல்லதா இருந்தா அதுல இருந்து வருகிற தண்ணியும், இருதயம் நல்லதா இருந்தா இதுல இருந்து வருகிற தண்ணீரும். அதனால தாவீது சொன்னா, என் இருதயம் நல்ல விசேஷங்களால். அப்ப அவ இருதயம் எப்படி இருந்திருக்கு? நல்ல இருதயம். நல்ல இருதயத்திலிருந்து நல்லவைகளும், பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாதவைகளும் புறப்பட்டு வரும். அப்ப சுத்திகரிக்கப்பட்ட நல்ல பரிசுத்தமா இருந்த அந்த கச்சாடியிலிருந்து என்ன வந்தது? நல்ல ரசம். இது வரைக்கும் டேஸ்டே பண்ணாத சூப்பர் ரசம், யாருமே கொடுக்காத ரசம் அந்த கச்சாடியிலிருந்து. இது நம்மால் உண்டானது, தேவனுடைய கர்த்தருடைய கண்கள் நமக்கு கிருபை கிடைக்கும் போதுதான் இந்த ரசமெல்லாம் வெளியே வரும். மற்ற யாரு கண்களை நம்ம கிருபை கிடைக்காட்டாலும் அவர்கள் தான் கிடைக்கும். அந்த அளவுக்கு நம்ம சுத்தமா சுத்தம் ஆகிக்கிட்டே இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாகிக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம மற்றவங்களுக்கு எப்படி இருக்க முடியும்? ஆசீர்வாதமா இருக்கும். சுத்தமானது யாருக்காக? இப்ப இந்த கச்சாடி மூலம் யார் மகிமைப்பட்டா? அங்கே தேவனுடைய நாமம். நம்மகிட்ட இருந்து எவ்வளவு நல்ல ரசம் வந்தாலோ, நம்ம மூலம் எவ்வளவு பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாலோ, நம்ம மூலம் எது மாத்திரம் மகிமைப்படணும்? தேவ நாமம் மட்டும்தான். வேற எதுவும் மேல உயரல, அவர் மட்டும்தான் உயரம்.
அதனால ஒரு பாட்டு படிச்சாரு, உங்க நாமம் உயரணும், உங்க மேன்மையடையணும், பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலையில யார் நாமத்தை உயர்த்தினாங்க? எங்க போனாலும் ஏசப்பா நாமத்தை உயர்த்தினாங்க. மகிமையை கொடுக்க வேண்டியவருக்கு கொடுத்தார். நம்ம வேலை எது? நம்மகிட்ட இருந்து நல்ல ரசம் வந்ததுக்கு காரணம் யாரு? நீங்க நமக்கு இவ்வளவு கிருபை கிடைக்க காரணம் யாரு? அப்ப அந்த மகிமை யாருக்கு தான் கொடுக்கணும்? அதுக்காக தான் தினமும் நம்ம இயேசப்பாவுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கும். அந்த கச்சாடி மூலம் மகிமைப்படாததை சுத்திகரிக்க கச்சாடி மூலம் மகிமைப்பட்டது. அப்ப பரிசுத்தத்துக்கு எவ்வளவு வல்லமா இருக்கு. நீங்க பரிசுத்தமாய் இருக்கிற இருதயமாகிய கிணறிலிருந்து வருவது அவ்வளவு டேஸ்டா இருக்கு. அப்ப அவ்வளவு டேஸ்டா கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இருதயம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கும். அப்பதான் அவ்வளவு டேஸ்டா கொடுக்கணும். ஒரே கூட்டிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணி வரவே இல்லை. அவ்வளவு தூரம் நம்மளை பரிசுத்தப்படும். அப்பதான் அவ்வளவு தண்ணி வெளியே வரும். இதெல்லாம் எங்க மாஸ்டர் செய்ய, நீர் வேணா செய், நீ இதெல்லாம் எதுக்கு நம்ம? ஆனா பரிசுத்தமான என்ன உண்டு? உங்க மூலம் அநேக ஆசீர்வாதம். நம்ம மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவங்க ஏன் ஆசீர்வதிக்கப்படலை? நம்ம இன்னும் விருதாகவா நான் என்னை சுத்திகரிக்கிறேன் என்று ஆசைப்படலை. நான் இதெல்லாம் நாளிலே நான் உங்க ராஜ்யத்துக்கு வரணும் தானே என்ன நானே நான் பரிசுத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இவங்கெல்லாம் இவ்வளவு தூரம் போறாங்களே, நான் வாங்குதாங்க, பங்களா வாங்குதாங்க, அது வாங்குதாங்க, இது வாங்குதாங்க. அவன் அது வாங்கட்டும் இது வாங்கட்டும், எதை வாங்கணும்? நித்திய ஜீவனை வாங்கணும். அது வாங்காம இதெல்லாம் வாங்கி ஒரு பிரயோஜனம் இல்லை. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாம வேற எவ்வளவு கோடியை நம்ம பெற்றுக்கொண்டாலும் நஷ்டம்தான். அது லாபம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. அதெல்லாம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். நித்திய ஜீவன் போயிட்டு கொண்டாதான் கிடைக்கும். இல்லைன்னா அது என்ன செய்யாது? எங்க அவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட ஆதாமுக்கே அதை கொடுக்கலங்க. பரிசுத்தமாகலன்னால நமக்கு தருவா போறாரு. அவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர், எவ்வளவு கிருபை உள்ளவர். அந்த ஆதாமுக்கே அதை கொடுக்கல, வெளியே போட்டாரு. ஏன் கொடுக்கல? அவன் பரிசுத்தமான, அவன் பரிசுத்தம் ஆய்ந்தான்னா அந்த சாயலை திரும்ப அவன் அடைஞ்சிருப்பான். அந்த நித்திய ஜீவன் அவனை பெற்றிருப்பான். நல்ல யோசிப்பாங்க. அவ்வளவு பெரிய பாக்கியத்தை ஒரு பரிசுத்தம் இழந்துச்சு. பரிசுத்தம் இல்லைன்னு அந்த பெரிய பாக்கியத்தை இழந்துட்டான். அவ்வளவு ஞானம் கத்தர் கொடுத்து என்ன பிரயோஜனம்? அவ்வளவு கிருபை வாங்கி என்ன பிரயோஜனம்? அவ்வளவு வரம் வாங்கி என்ன பிரயோஜனம்? என்ன இல்லை? பரிசுத்தம் இல்லை. இலை இருக்கிறது நல்லது, ஆனா அதுல என்ன இருக்கணும்? கனி இருக்கணும். பரிசுத்தம் என்கிற கனி இல்லாம எவ்வளவு இருந்தாலும் என்ன இல்லை? தேவன் அதில் பிரியப்பட கனி ஒண்ணு இருந்தாலும், பரிசுத்தம் என்கிற ஒண்ணு இருந்தாலும், பரிசுத்தம் உள்ளவன் என்னை யாரு? தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி என்ன செய்தான்? நம்ம தான் என்ன செய்யணும்? அப்பதான் எங்க போக முடியும்? பரவம் போக முடியும். இல்ல பஸ் அவங்க வச்சாங்க பார்த்தனா யாக போஜனமா இருந்தது. நல்ல சாம்பார் நல்ல கட்டியா இருந்தது, வாசனை வீசியது, டேஸ்டும் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. நானும் உட்கார்ந்தேனா
சாப்பிட்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தானியேல் காத்து கொண்டான். ராஜ போஜனம், எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கும். நமக்கு சிக்கனை பார்த்தா கால் நிற்காது. ஒரு பிரியாணி கடையை தாண்ட நமக்கு என்ன வராது, பிரியாணி கடையை தாண்டும் போது வாசனை வீசும். உடனே போய் பாக்கெட்டை பார்ப்போம். ஐயா இப்போ பார்க்க என்ன இல்லை, தேடி போவோன்னு. அங்கே நல்ல வெரைட்டிஸாக இருக்கும். சிக்கன் இருக்கும், மட்டன் இருக்கும், எல்லாம் இருக்கும். தானியலுக்கு என்ன ஊறணும்? ஆனால் தானியல் எது போதுனாரு? பருப்பும். ஒருவேளை பாசம் தெரியாமல் நீங்கள் ஒரு 2 பேருக்கு முழுங்கியிருக்கலாம், அது தெரியாது. சில முடிய பார்த்தா அப்படிதான் இருக்கும். ஆனால் இனி அப்படி என்ன செய்யாதீங்க, உங்களை தீட்டுப்படுத்தாது. எனக்கு தெரியாம நீங்க என்னவும் செய்யுங்க. அங்கே யாரு இருக்கா? அவர்கிட்ட 7 கண்ணு இருக்கு, தப்பிக்கவே முடியாது. அக்கினி ஜுவாலைக்கு ஒத்த எனக்கு தெரியாம 2 பிளேட் கூட சாப்பிட்டுக்கலாம். அவன் அங்கே தானே இருக்கான். நம்ம போய் என்ன செய்வோம்? கேட்டா பாஸ்டர் மொய் மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டோம் பாஸ்டர். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு நீதி உள்ள ஜாதிக்கு கர்த்தர் கதவுகளை திறப்பார் என்று சொன்னாரே, உங்களுக்கு அந்த கதவு திறக்கப்படட்டும். கடைசியில் அங்கே நம்ம ஜெயிப்போம். கர்த்தர் அங்கேருந்து வர முட்டா பையில அவன் 2 பிளேட்டை சாப்பிட்டுட்டு வந்து வந்துட்டு என்ன சொல்லியிருக்கான்? மொய் மட்டும் முடிச்சுட்டு வந்திருக்கு சொல்லியிருக்கான். எதையுமே கர்த்தர் பாவிக்கு செய்யும். காசை ஏமாத்து. காசு யாரு? முட்டாது தானே. அதனால ஈஸியாக ஏமாத்து. அது ஏமாத்து, அது வராது. எனக்கு அங்கதான் நீங்க என்னை ஏமாத்துனாலையோ, நீங்க என்னை உயர்த்துனாலையோ, தாத்துனாலையோ எனக்கு ஒன்றும் கிடைக்காது. என்னதான் யோசேப்பு சொல்ல தீமை செஞ்சால் யோசேப்பு என்னதான் செய்யும்? நன்மைதான். அவங்களுக்கும் ஆகாரம் கொடுக்கதான் செய்யும். அப்ப என்ன ஆகணும்? பரிசுத்தத்துக்கு மிகப்பெரிய பரிசு இருக்கியா, அதை விட்டுறாதீங்க. அவங்க ஓடினாதான் அவங்க அந்த பரிசை என்ன செய்ய முடியும்? வாங்க முடியும். இல்லைன்னா அந்த பரிசு கிடைக்காது. அந்த பரிசு நான் அவளுக்கு போய் இவ்வளவு நீங்க சொல்லுறேன். ஏன்னா அந்த அன்பு தேசத்தோடைய அன்புதே நம்ம அன்பு இருக்காதப்பா, என்னமும் செய்யும் சொல்லு. நம்ம செய்தவர்களுக்கும் நன்மை செய்யணும், அவங்களுக்கும் அல்லாம செஞ்சுட்டு போட்டோம். அநியாயம் தெய்வமே இன்னும் செய்யட்டும் தான் சொல்றேன். அது எதுக்கணும்? வீட்டு எரிஞ்சா எரியட்டும், குழி பறிக்காங்களா பறிக்கட்டும், போடுதாங்களா போடட்டும். தூக்குறது யாரு? கூட இருக்க போறது யாரு? சிறைச்சாலையில் கர்த்தர் யோசேப்போடு அவர் இருந்தா போதும். யாரும் நம்ம கூட சப்போர்ட்டு பக்கத்துல யாரு இருக்காங்க? யாரு இருக்காங்க? ஒருத்தர் இருந்தா அவரே 1000 பேருக்கு ஒருத்தர் போதும். புரியுது? அப்ப நம்ம என்ன ஆகணும்? அப்பந்தான் எஜமானாலும் உபயோகிக்கணும், இல்லைன்னா தொட மாட்டோம். ஏன்னா அவர் பரிசுத்த, அவர் கை எப்படி இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும். இங்க அசுத்தம் தான் தொடுவார். அப்ப ஏசப்பா என்ன பயன்படுத்தணும் என்று விரும்பினீங்களா? என்ன ஆகணும்? அப்பந்தான் தூக்குவார். தாவீதை கலவராடுகளின் பின்னாக நடந்த அவனை தூக்கி எடுத்தார். ஏன்? அவன் எப்படி இருக்கான்? அவன் எப்படி இருக்கான்? பரிசுத்தமா இருக்கான். அதனால அவன் என்ன செஞ்சார்? கர்த்தர் நீங்க இருக்கிற பரிசுத்தத்தை பார்த்துதான் உங்களை ஆசீர்வதிப்பார். வெளி வேஷம், வெளி ட்ரெஸ்ஸும் இங்க வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டதுனால அவர் பார்வைக்கு பரிசுத்தம்.
யார் பார்வைக்கு? மனுஷனை பிரியப்படுத்த விரும்பாது. மனுஷனை என்னைக்கு நீங்க பிரியப்படுத்த விரும்பிட்டீங்களோ நீங்க அநேக காரியங்களை இழந்துருவீங்க. நீங்க வேணா எழுதி வச்சு மனுஷனை பிரியப்படுத்த அவங்க இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க, நாளைக்கு வேற மாதிரி பேசுவாங்க. இதுதான் மனுஷன். நான் அனுபவப்பட்டனால தோணும். இதுதான் மனுஷன். அவன் சந்தோஷப்படணும், அதுக்காக 4 பாயிண்ட் கொஞ்சம் இனிப்பாக கொடுப்போம். சந்தோஷப்பட்டா ஏதாவது தருவாங்க, சந்தோஷப்படலாம் தர மாட்டாங்க. ஒரு கை அடைந்தா இன்னொரு கை இருக்கும். அனுபவப்பட்டு யாரும் நம்பியும் ஓடாது, ஒருவரை நம்பியே ஓடும். யாரு? புரியுதா? பரிசுத்தத்தை விட்டுறாது. நான் போன வாரம் பையங்களுக்கு எக்ஸாம் வச்சு எப்போ என்ன தலைப்புல நான் பிரசங்கம் பண்ணேன்னு ஒரு கேள்வி கேட்டேன். கொஸ்டின் ஒருத்தன் ஒன்று எழுதியிருக்கான், ஒருத்தன் இன்னொன்று எழுதியிருக்கான். நான் தலைப்பு என்ன சொன்னேன்? இது இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னேன். சிலவா அதையும் எழுதலை. என்னதான் கவனிச்சாங்களே தெரியும். நான் வேதனை தான் பட்டேன். ஏன் வேதனைப்பட்டேன்? எங்க அவனுக்கு நம்ம சொன்ன பிரசங்கம் புரியாட்டாலும் தலைப்பாவது புரிஞ்சிருக்கணும். நான் அவனை நினைச்சு கற்பனை எல்லாம் வந்தேன். அவன் இப்படி வருவான், அப்படி வருவான். ஆனா அவனா ஈனா ஈனா கடைசியில் அவனாவே தாண்டுமான்னு தெரியும். ஆனா நான் அவனை நினைச்சு என்ன செய்தேன்? ஆனா உயர்த்துவார் கர்த்தர். என்ன செய்வார்? உடனே பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, நீ இவர்கிட்டலாம் இனி படிக்கக்கூடாது, எக்ஸாம் எழுதக்கூடாது, வேலையை. தவறுகள் வருவது நல்லது, அதுல நம்மளை திருத்தி கொள்வது அதை விட, ஏன்னா அதுல எல்லாம் பாடம் கிடைக்கும். தவறுகள் வந்தா அதுல நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பாடம் கிடைக்கும். யோசேப்புக்கு அப்படி செய்யலன்னா சகோதரரை பத்தி தெரிஞ்சிருக்குமா? அது ஒரு பாடம். அவ்வளவு என்ன ஆகணும்? பிள்ளைகள்